ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆம், நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளை பார்த்து கேட்குறேன். எனக்கு பயமெல்லாம் இல்லைங்க. நான் நேரடியாகவே கேட்குறேன். ஆமாம், எதுக்கு ஹிந்தியை எதிர்க்கிறேன்? ஹிந்தி நமக்கு தேவையில்லை, ஹிந்தி ஒழிக, இந்த கோஷமெல்லாம் எதுக்கு? ஆ சொல்லுங்க. ஏன்னா ஹிந்தியில் எவ்வளவு அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை பார்த்து தான் நான் கேட்குறேன். எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க? ம். அதுல எவ்வளவு அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனா ஹிந்திய எதிர்க்கிறோம், ஹிந்திய எதிர்க்கிறோம், ஹிந்திய எதிர்க்கிறோம். எதுக்கு எதிர்க்கிறீங்கன்றத ஒரு தெளிவு வேணும். அதுல எவ்வளவு அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்குதுங்கிறத நான் சொல்றேன். அதுல எவ்வளவு அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனா ஹிந்திய எதிர்க்கிறோம், ஹிந்திய எதிர்க்கிறோம், ஹிந்திய எதிர்க்கிறோம். எதுக்கு எதிர்க்கிறீங்கன்றத ஒரு தெளிவு வேணும். அதுல எவ்வளவு அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்குதுங்கிறத நான் சொல்றேன். நீங்க பாருங்க. இப்போ சமீபத்துல நடந்துச்சு, கும்பமேளா நடந்துச்சு இல்லைங்களா? அந்த கும்பமேளாவுல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க இல்லைங்களா? லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த லட்சக்கணக்கான மக்களும் இப்போ பாத்ரூம் போகணும் அப்படின்னா எவ்வளவு இயற்கை உபாதைகளுக்கு ஆளாவாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டர்பா இருக்கும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். லட்சக்கணக்கான மக்களுக்குன்னா எத்தனை பாத்ரூம் கட்டணும்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நம்மளுடைய தமிழக அரசியல்வாதிங்கனால இது யோசிக்க முடியாது. ஆனா வடக்கு பகுதியில் இருக்கிற அரசியல்வாதிங்க லட்சக்கணக்கான பேருக்கு பாத்ரூம் கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருந்திருக்கணும், அந்த ஹிந்தி மொழியில எந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு வளர்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் மூலமா நான் விளக்குறேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஹிந்தி எதிர்க்கலாம், தாராளமா எதிர்க்கலாம். ஓகேங்களா? ஆனா அதை நீங்க பார்க்காம ஹிந்தி எதிர்க்கிறேன்னு சொல்லாதீங்க. ஹிந்தி தேவைங்க. எதுக்கு தேவைன்னு நீங்க அந்த பிக்சரை போய் பாருங்க. பாத்தீங்களா? ஹிந்தி தேவைன்னா புரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி ரொம்ப அவசியங்க. நம்ம இந்திய நாடு இன்னைக்கு கட்டிடக்கலைகள்ல இவ்வளவு சிறப்பா படுது அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் ஹிந்தி மொழி மட்டும்தான். உங்களால முடியுமா? தமிழக அரசியல்வாதிகளை பார்த்து நான் கேட்குறேன், உங்களால முடியுமா? முடியாது. இந்த உலகத்துல யாருனாலையும் முடியாது. நம்ம ஹிந்தி பேசுற அந்த நபர்களால மட்டும்தான் முடியும். அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவும் முடியும். ஸோ ஹிந்தியை எதிர்க்காதீங்க, ஹிந்தியை கத்துக்கோங்க. ஹிந்தியில எவ்வளவு பயனுள்ள விஷயங்கள் இருக்குதுங்கிறத நீங்க கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கோங்க. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து ஹிந்தியை எதிர்க்காதீங்க. இந்த மாதிரி ஒரு மொழியை கத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டிடக்கலையில சிறந்து விளங்குவதற்கான காரியங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் ஹிந்தி கத்துக்கிறவங்கனால மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். போலி மருத்துவமனை, போலி கோர்ட்டு, போலி நீதிபதி, போலி போலீஸ் ஸ்டேஷன், அது என்ன சொல்லுவாங்க, போலி டோல்கேட்டு, இதெல்லாம் வந்து வடக்கன்ஸ்னால மட்டும்தான் முடியும். அவங்களால மட்டும்தான் முடியும். நம்ம தமிழ் பேசுகிற தமிழர்களுக்கு இந்த காரியங்கள் ஒருபோதும் விளங்க போவதில்லை. புரிஞ்சுக்கோங்க. அதை அவங்களால செய்யவும் முடியாது. ஏன்னா தமிழ் பேசுறீங்க, மக்கு பையங்க. ஓகேவா? ஹிந்தி கத்துக்கோங்க. புரிஞ்சுதா? பை.